ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்கள் நல்லா இருங்க, கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நேற்று போட்ட வீடியோவுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் சப்போர்ட்டை மேலும் மேலும் இப்படியே எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்டையும் கடவுள்கிட்டையும் வேண்டிக்கிறேன். என்னமாம்மா? இப்போ வந்து என்னென்னா, நம்ம 2 பேரும் எதுக்கு சேர்ந்து வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காக மாமா 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கோம்? ஒரு முடிவு எடுத்தோம். அந்த முடிவு வந்து இது வரைக்கும் ஒழுங்காக நடக்க முடியல வீட்டில். அதனுடைய அப்டேட்டை தான் வந்து நாங்கள் உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கோம். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, என்னக்கா வீடியோடைய பிளான் என்ன, வீடியோவில் எதுவுமே சொல்லி எப்போ வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதுக்காக தான் சொல்கிறதுக்கு நாங்கள் 2 பேரும் வந்திருக்கோம். என்ன ஏது அப்படின்றத என்னமாம்மா. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொஞ்சம் பார்த்துடலாம். நம்ம வந்து இடத்தெல்லாம் வந்து க்ளீன் பண்ணியிருக்கோம். எதுக்காக அந்த இடத்த க்ளீன் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வீடியோவை பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏன் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வாங்க வீடியோவை பார்த்துட்டு வாங்க. இடம் இதோ கல் நிற்கிது பார்த்தீங்களா? இந்த கல்லில் இருந்து இந்த நீட்டு தாங்க, அது வெளி போட்டு இருக்குங்களா, அந்த நீட்டு வரைக்கும் தான் நமக்கு வீடு தேவை. இப்போதைக்கு அப்படியே ஆரம்பிப்போம். இந்த கல்லெல்லாம் எடுத்து இங்கே அழகாக எடுக்கிறாங்க. வரவா நானும்? இப்போ இங்கே இருக்கிற கல்லெல்லாம் எடுத்தால் தான் அங்கே இருக்க கல்லை எடுத்து நம்ம இந்த பக்கம் அடுக்க முடியும். பார்த்துன்னா எத்தனை கல் இருக்குதுன்னு எண்ணிக்கோ அப்படியே. சரி சரி, ஓகே, அடுக்குங்க. நான் அதுக்குள்ளே போய் சமைச்சிட்டு வந்துடுறேன். இவ்வளோ கல் எடுத்து வச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் கல் இருக்கிறத போய் 2 பேர் சேர்ந்து எடுத்து வச்சுட்டு நம்ம அந்த இடம் இருக்குல்ல, அங்கே இருக்கிறதெல்லாம் வந்து சுத்தம் பண்ணோம் இன்றைக்கி. அதுதான் வேலை. சமைச்சு முடிச்சிட்டேன் இன்றைக்கி. சமைச்சு முடிச்சுட்டு வந்து தான் இதை எடுத்துகிட்டு இருக்கேன். எவ்வளோ நேரம் ஆகுமாம்மா இதெல்லாம் எடுக்க? எப்படியும் 2 மணி நேரம் ஆகும்ல மாமா? விடாமல் எடுக்கணும்னா 2 மணி நேரத்தில் முடிஞ்சிடும்ல? எடுத்து ஃபோனில் வேறு சார்ஜர் இல்லைங்க, கரண்ட்டே இல்லாமல் இருக்கா, அதனால் எப்போ வரும்னு தெரில. சரி, ஓகே, எடுத்து வச்சுட்டு பார்க்குறேன். வீடியோவை பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நம்ம சொல்லிடலாமா? இப்போ வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடு கட்டுறதுக்கு வந்து அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டோங்க. ஃபஸ்ட்டு அம்மா கிட்ட சொன்னோம். அம்மா கிட்ட சொன்னதுக்கு அம்மா என்ன பதில் சொன்னாங்க அப்படின்றத மாமா கிட்டே கேட்கலாம். என்ன அம்மா கிட்டே வந்து கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்மளுக்கு சுடுகாட்டுன்னு ஒரு இடம் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் தண்ணி இடம் இருக்குது. தண்ணி இடம்னா தண்ணி எடுக்க என்ன சொல்லுவாங்க? நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய வீடியோவெல்லாம் வந்து நம்மளுடைய தண்ணி இடம் கீரை போட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்த வந்து அப்போ அம்மா கிட்ட கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இங்கே வீட்டு கட்டக்கூடாது, நீங்கள் வீட்டு கட்டல மாதிரி இருந்தால் வேறு எங்கேயாவது கட்டிக்கோங்க, ஆனால் இங்கே கட்டக்கூடாதுன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, அப்புறம் நான் ஒரே வார்த்தை கேட்டேன், இங்கே நான் எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் செஞ்சதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து நீ வீட்டு கட்டக்கூடாதுன்றீங்களே. ஃபஸ்ட்டு நாங்கள் அம்மா கிட்டே கேட்டோங்க. ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட கேட்டதுக்கு வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து ஏன் இப்போ வீடு கட்ட போகிறீங்க அப்படின்றத எங்களை கேட்டாங்க. அதுக்கு மாமா என்ன சொன்னாங்கன்னா, இல்லை அக்காங்கெல்லாம் வந்தால் கொண்டா படுக்க இடம் இல்லை, 3 பெட்ரூம்லேயும் 3 பேர் இருக்கோம், ஹால் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு, வந்தால் அவங்க இருந்துட்டு போவாங்க, எங்கே வேணால் இருப்பாங்க, நீ வந்து தனியாலாம் வீடு கட்டாத அப்படின்ட்டு சொன்னாங்க. அதுக்கு மாமா என்ன சொன்னாங்க, இல்லை நான் தனியாக போக போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ வந்து இந்த வீட்டை கட்டாமல் நீ எப்படி தனியாக வீடு கட்டிட்டு போவ, நீ ஃபஸ்ட்டு இந்த வீட்டை கட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ வீடு கட்டிக்கோ அப்படின்ற வார்த்தையை அவங்க சொன்னாங்க. அந்த வார்த்தையை சொன்னாங்க. அந்த வார்த்தையை சொன்னதுக்கப்புறம் இவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் ஏன் இந்த வீட்டை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேள்வி கேட்டாங்க. அதான் இப்போ இருக்கிறதுக்கு இருக்குல்ல, நான் வீடு தனியாக கட்டிட்டு போகிறேன்,
வந்து என் ஃபேமிலி எனக்கு எங்கே வைக்கணுமோ அங்கே என் ஃபேமிலியை வச்சு நான் என் ஃபேமிலியை பார்த்துக்கிறேன். என்றைக்கா இருந்தாலும் தனியாக போகிறது நான் இன்றைக்கி தனியாக போகிறேன். நான் வந்து சொத்து சொகத்தை பிரின்னு சொல்லலை. நாங்கள் வந்து வீட்டை மட்டும் தனியாக கட்டிட்டு போகிறோம் அப்படின்றத வந்து அம்மா கிட்ட சொல்லியாச்சுங்க. அம்மா வந்து இந்த வார்த்தையை எங்ககிட்ட சொல்லிட்டாங்க. இவங்க வந்து அம்மா கிட்ட நாங்கள் வீடு கட்ட போகிறோம் அப்படின்றத இவங்க சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பா கிட்டே இவங்க சொன்னாங்க. அப்பா கிட்ட சொன்னதுக்கு தான் அப்பா என்ன சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு அப்பா என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்து தண்ணி இடத்துல வீடு கட்டிக்கோ. அம்மா சொன்ன மாதிரி அவங்களும் சொன்னாங்க, தண்ணி இடத்துல வந்து வீடு கட்டிக்கோ, அங்கே எல்லா பக்கமும் வசதி இருக்குது. நான் கேட்டேன், ஏன் இப்படி சொன்னீங்கன்னு கேட்டதுக்கு, இல்லை இருக்கிறது 2 புள்ளி தானே, இங்கே ஒருத்தவங்க இருந்தால் அந்த இடத்துல ஒருத்தவங்க இருக்கணும், அதில் போய் மண்ணை போட்டால் 1 லட்ச ரூபா மண்ணு போடுறதுக்கு ஆகும். அப்படியே மண்ணை போட்டாலும் ஒரே வருஷத்தில் அது வீடு கட்ட முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 5-10 அடி கிட்டத்தட்ட வந்து இப்போ நீங்கள் வந்து அந்த 10 அடி தண்ணி இடத்த ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த தண்ணி இடத்த வந்து நாங்கள் எவ்வளோ மண்ணு கொட்டி நாங்கள் ஹைட்டு தூக்கணும். இப்போ ரோடு அளவுக்கு நாங்கள் ஹைட்டு தூக்கணும். அதுக்கே எங்களுக்கு வந்து மண்ணுக்கே கிட்டத்தட்ட 2 லட்சம் ஆகுதா 3 லட்சம் ஆகுதான்றது நமக்கு தெரியாது. எங்களுடைய பட்ஜெட் நாங்கள் எங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. இங்கே இருக்கிறதுக்கு நமக்கு செட் ஆகலை அப்படின்னும் போது சரி நம்ம ஒரு வீடு கட்டிட்டு அங்கே தனியாக இருக்கலான்றது தான் எங்களுடைய முடிவு, இவருடைய முடிவும். அப்படி நாங்கள் யோசிச்சு தான் என்ன பண்ணோம், சரி நம்ம அந்த இடத்த வீடு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணோம். இவங்க அப்பா என்ன சொன்னாங்கன்னா, நீ அந்த இடத்த போய் வீடு கட்டிக்கோ. அம்மா என்ன சொன்னாங்க, நீங்கள் வீடு கட்டி கொடுத்துட்டு நீ வெளியே போய் வீடு கட்டிக்கோ. அப்பா என்னன்னா தண்ணி இடம், அங்கே பக்கத்தில் சுடுகாடு இருக்குது. பக்கத்தில் சுடுகாடு இருக்குது. சுடுகாடு நம்ம சுடுகாடு தான் அது, சரிங்களா? வெளியாளுங்கள்லாம் வர முடியாது. நம்ம ஃபேமிலியில் நம்ம சித்தப்பா வீட்டில் பெரியப்பா வீட்டில், அதாவது எனக்கு வந்து பெரிய மாமியார் சின்ன மாமனார் எங்கள் மாமனார் அப்படி நான் சொல்கிறேன். அவங்க ஏன்னா இங்கே அப்பான்னு கூப்பிட்டே பழகிடுச்சிங்களா, அதனால தான் அப்பான்னு சொல்கிறேன். எங்கள் 3 ஃபேமிலியில் இருக்கவங்க யாருக்கு எதுக்கானாலும் தான் அங்கே கொண்டு போய் நாங்கள் பண்ணுவோம் எதுவாக இருந்தாலும். வெளியே ஆளுங்களுக்கு வேற யாருக்கும் ஆளும். அதனால தான் 3 கிரவுண்டு இடம் அங்கே வச்சுது. அப்படி இருக்கும்போது அந்த இடத்த வந்து நம்ம வீடு கட்டுறதுக்கும் ஒரு அச்சமாக இருக்கும். இப்போ வந்து இந்த ஊர் பொண்ணுங்களே அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் பழகுனது அப்பத்துலேருந்தே பார்த்தாங்க, அதனால அது பெருசாக தெரியாது. இப்போ வந்து அங்கேயே கொளுத்தி அங்கேயே சமாதி கட்டுறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுங்க. அந்த மாதிரி செய்கிறாங்க. அந்த இடத்த போய் நம்ம வீடு கட்டிட்டு குழந்தைய நம்ம எப்படி அங்கே வச்சுக்கிட்டு இருக்கிறது, அது ஒரு ஃபஸ்ட்டு ரீசனுங்க. 2வது வந்து என்னென்னா, எங்களை ஏன் வெளியே போயுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது நான் கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 2 பிள்ளைங்க பக்கத்தில் இருந்தால் சண்டை பிரச்சனை வரும், அதனால் நீ தனியாக இருந்தாலும் நீ என்ன சாப்பிட போகிறேன்னு அவருக்கு தெரிய போகிறது கிடையாது, அவர் என்ன சாப்பிட்டா செய்கிறான்னா உனக்கு தெரிய போகிறது கிடையாது. அப்படி இருந்தால் தான் வந்து உங்களுக்கு சண்டையில் எல்லாமே இருப்பீங்க. இப்போ எங்களுக்கு வீடு கட்டுற மேஸ்திரி சொன்னாருங்க, மேஸ்திரி தானே பவர், அந்த மேஸ்திரி வீட்டுக்கு நாங்கள் போயிருந்தோம் பார்க்கறதுக்காக. பார்த்துட்டு வீட்டை பற்றி பேசிட்டு வர்றதுக்காக நாங்கள் போயிருந்தோம். அவங்க அண்ணா தம்பி 2 பேருமே ஒரே வாசல். இப்போ நம்ம வீடு எப்படி இருக்குங்க அதே மாதிரில தான் தம்பி ஒரு சைடில் வீடு கட்டியிருக்காங்க, அண்ணா ஒரு சைடில் வீடு கட்டியிருக்காங்க. ஆனால் ஒரே வழி தான், போகிற வர வழியெல்லாம். அப்போ அவங்களாம் அட்ஜஸ்ட் பண்ணி இல்லைங்களா? அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. நம்ம வீட்டில் வந்து பிரச்சனை அப்படின்றது யாரால அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும், சரிங்களா? அப்போ அப்படி இருக்கும்போது எங்களுக்கு வந்து இங்கே பிடிக்கல, நாங்கள் வீடு கட்டுறோம் அப்படின்னு சொல்லும்போது வந்து எங்களுக்கு இவ்வளோ எதிர்ப்பு வருது. அப்பா கிட்ட கேட்டால் அண்ணா கிட்ட கேளு, அண்ணா கிட்ட கேட்டால் அப்பா கிட்ட கேளு, அப்பா அம்மா இருக்காங்களா நீ அப்பா அம்மா கிட்ட கேளு. அப்போது மாறி மாறி இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தால் அப்போ நாங்கள் என்ன தான் பண்ண முடியும்? அப்போது எங்களை எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லி எங்களை மொத்தமாக இவங்க விட்டுடணும். அதையும் விட மாட்டேன்றாங்க. எங்களுக்கு இந்த வீட்டில் எங்களுக்கு சத்தியமாக செட் ஆகலை. நாங்கள் ஊர்லேருந்து வந்ததுலேருந்து என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத அவங்கக்கிட்டே கூட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நாங்கள் காய்கறியிலேருந்து எண்ணெயிலேருந்து மொத்த புல் நாங்கள் தான் வாங்குகிறோம். இங்கே காயெல்லாம் போட்டிருக்கிறாங்க, கீரைலாம் போட்டிருக்காங்க. ஏதோ நான் ஒரே வார்த்தை சொல்கிறேன், எந்த புல் இருந்தாலும் அதில் கை வைக்காதம்மா, அது நம்மளுக்கும் சொந்தமாக கிடையாது. அவங்க போட்டு வைக்கிறாங்க, சாப்பாடுறாங்க, அது வேறு விஷயம். நம்மளுக்கு தேவைன்னா நான் வந்து மார்க்கெட்டில் போய்ட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துக்கிறேன். தேவையில்லாத போய் கை வைக்க வேணாம் அப்படின்னு. அந்த மாங்காய் மரத்தில் கூட நீ தொடாதம்மா அப்படின்ட்டாங்க. உனக்கு பூ தேவையா, நீ வெயிட் பண்ணு, நம்ம வீடு கட்டினதுக்கப்புறம் நான் எல்லா பூச்செடியுமே வைக்கிறேன், நீ அப்போ இதை வேணால் பண்ணிக்கோ. இப்போதைக்கு இந்த வீட்டில் நீங்கள் எதையுமே பண்ணாது, நீ ஆகட்டும் அரியாகட்டும் இங்கே தான் இருக்கணுன்றது எனக்கு ஆசை. அதனால் வந்து நான் உனக்கு வீடு கட்டுற வரைக்கும் நீ பொறுமையாக பொறுத்துப்போ அப்படின்றாங்க. இது வரைக்கும் வந்ததுலேருந்து எல்லா செலவும் நாங்கள் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? எல்லாத்துக்குமே நாங்கள் தான் பார்க்குறோம். என்ன நீங்கள் நம்ப மாட்டீங்க,
நான் இங்கேருந்து நான் இந்த வீட்டில் இருந்துட்டு போனப்போ என்னுடைய துணி மட்டும் அங்கே துவைச்சேன், அவங்களதையும் தான் துவைச்சேன், எல்லாரதையும் தான் துவைச்சி கொடுத்தேன் நான் வாஷிங் மிஷினில். நான் போனதுக்கப்புறம் என்னை அவ்வளோ கொள்ள கேள்வி கேட்டிருக்காங்க, கரண்ட் பில் ஆச்சு, யார் கரண்ட் பில்லு கட்டுறது? அது எனக்கு என்னன்னு தெரியல. இங்கே அதே ஃபங்க்ஷனு பக்கத்தில் இருந்தாலும் இன்னும் எனக்கு தான் கொடுக்க சொல்கிறாங்க. கரண்ட் பில்லு வந்தால் என்ன கொடுக்க சொல்கிறாங்க. பம்பு வீணாச்சுன்னா எனக்கு கொடுக்க சொல்கிறாங்க. அப்புறம் வேறு ஏதாவது அண்ணா மத கொண்டு வெளியே போகிறதுக்கு நான் வேணும்னா காசு அவங்க அம்மா கிட்ட கேட்டால் அம்மா வந்து என்ன கேட்குறாங்க, உன்கிட்ட காசு இருந்தால் அண்ணா கிட்ட கூட்டு இந்த மாதிரி வெளியே போகிறதுக்காக. அப்போ நான் வந்து நான் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நிறையா வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துன்னு இருக்குது. என்ன அது இப்போ வந்து நாங்கள் வந்து சம்பாதிக்கிறது 300 ரூபா. இப்போ இவங்களுக்கு வந்து நாங்கள் கரண்ட் பில்லு கட்டணும், காய்கறி வாங்கணும், எங்களுடைய செலவை நாங்கள் பார்த்துக்கணும், எல்லாமே நாங்கள் பார்த்துக்கணும், எங்களுடைய பர்சனலையே நாங்கள் பார்த்துக்கணும் தாங்க எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க சம்பாதிக்கிறாங்க, இவங்க சேஃப்டி பண்ணிக்கிறாங்க. அது அவங்களோட. நானே 14 வயசில் வந்து சென்னை போய் கஷ்டப்பட்டு ஒருவேளை சோறு சாப்பிட்றதுக்காக இங்கே கஷ்டப்பட்டு அதுக்காக போய் அங்கே இருந்துக்கிட்டு சம்பாதிச்சு காசெல்லாம் அனுப்பிச்சு வீட்டு கட்டி அதுக்காக வண்டி எடுத்து அக்காவுக்கு கல்யாணம் முடித்து, அண்ணனுக்கு கல்யாணம் முடித்து, தங்கச்சி கல்யாணம் முடித்து, கடைசி நேரத்தில் வீடியில் இது எல்சிடி டிவி அப்போல்லாம் வந்து பெரிய இதாக இருக்கும். ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊரில் இந்த சைடில் எல்சிடி டிவினா ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். டிவினா ரொம்ப பிடிக்கும். ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அப்போல்லாம் டிவின்னு பார்த்தா இப்போ ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். அப்போது வந்து நாங்கள் அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்துட்டு ஃப்ளாட் டிவி ஒன்று பெருசு வாங்கினது. பெரிய டிவி செவத்தில் மாட்டுவாங்கல்ல, அப்போவே இங்கே வந்து பெரிய டிவி இருந்தது. நம்ம கிராமத்தில் நம்ம இந்த ஏரியாவில் யாருக்கும் இல்லாத மாதிரி புல் வாங்கின்னு வச்சுக்கின்னு செஞ்சுக்கின்னு இருந்தோம். இல்லைங்க, ஒரு பம்பு ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா மாமா பார்க்கணும். இப்போ கூட இவங்க எல்லாம் வந்து இப்போ மண் வந்து கூலிக்கு வந்து விவசாயம் நீங்கள் பண்ண போகிறீங்களா இல்லையான்னு என்ன மட்டும் கேட்குறாங்க. ஆனால் எனக்கு கேட்குறாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் விவசாயம் கை வச்சு தானே வச்சுக்கோங்களேன். அது மாட்டு சாணி எடுத்துன்னு வந்து போடுவாங்க. ஒரு 2 டிராக்டர் ஆக்கும். அது எடுத்துன்னு போய் போடுறதுக்கு என்கிட்ட தான் காசு கேட்குறாங்க. பண்ண போகிறீங்களா இல்லையா என்ன அதில் கேட்குறாங்க. ஆனால் கணக்கு காசில் வந்து அதில் மருந்து போடுறதுக்கு இருக்கட்டும், இல்லை ஆளை கூலிக்கு இருக்கட்டும், அதில் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க செஞ்சுறாங்க. நம்மளுக்கு காசு நாங்களும் கொடுக்குறோம். காசு கேட்கும்போது நாங்கள் கொடுக்குறோம். அது இல்லாமல் நெல் வெட்டுறப்ப காசு கேட்குறாங்க, அதுவும் கொடுக்குறோம். வீட்டுக்கு வச்சுட்டு மீதி நெல்லில் வந்து விற்கிறாங்கல்ல, விற்றுட்டு காசு இல்லை கணக்குக்கு ஏதாவது சொல்லணுமா இல்லையா, அதுவும் சொல்ல மாட்டேன்றாங்க. கேட்டால் நீ அண்ணாக்கிட்ட கேட்டுக்கோ. அண்ணாக்கிட்ட நம்மளுக்கு கேட்க முடியாது. ஏன்னா நான் தான் அவங்கக்கிட்ட காசு கொடுக்கலையே. கேட்குறவங்க வந்து அம்மா அப்பா தானே கேட்குறாங்க காசு. அதனால தான் நான் அம்மா அப்பா கிட்ட வந்து கேட்க முடியும். அதாவது வந்து இது வரைக்கும் கொடுத்த நெல்லுக்கான காசெல்லாம் நமக்கு கணக்கு அவங்க சொல்லலைங்க. இது வரைக்கும் 4 வருஷம் இல்லை, இது வருஷம் 4 வருஷம் வச்சு கிட்டத்தட்ட நான் கேட்டதுக்கு அப்பா கிட்ட கேட்டுக்கோ, அப்பா கிட்ட கேட்டால் அம்மா கிட்ட கேட்டுக்கோ, அம்மா கிட்ட கேட்டால் அண்ணா கிட்ட கேட்டுக்கோன்ற இப்படி தான் மாற்றி பேசின்னு இருக்கிறாங்க. என்ன உண்மையாக தான் எனக்கு காசு கூட வேண்டாம், கணக்கு என்ன வருது அதை மட்டும் சொன்னாலும் இப்போதைக்கு நாங்கள் துணிஞ்சி வந்து கையை வச்சுட்டோங்க வீடு கட்டுறது. எங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு என்னுடைய அப்பா அம்மாவாகட்டும், அவருடைய அப்பா அம்மாவாகட்டும், அண்ணன் தம்பி யாரும் கிடையாது. இப்போ நாங்கள் ஓப்பனாக சொல்லப்போனால் எங்களுடைய முயற்சியில் இது வரைக்கும் கடனை நாங்கள் வாங்காதவங்க. இந்த கடனை வாங்கி நான் சென்னைக்கு போனால் மட்டும்தாம்மா என்னால் சம்பாதிக்க முடியும், என் கையில் காசுன்னு இருக்கும், இல்லைனா இருக்காது. நான் இங்கே வச்சுன்னு நாங்கள் லைஃப் லாங் என்னால் கஷ்டப்பட முடியாது. அதனால் வந்து நான் ஏதாவது ஒரு முடிவு பண்ணி நான் உனக்கு வீட்டை கட்டி விட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி. இப்போ எங்கள் வீட்டில் கல் இருக்குங்க. அந்த கல்லை மொத்தமாக எங்களுக்கு கொடுத்தாங்கன்னா கூட நாங்கள் கட்டி முடிச்சிடுவோம். ஆனால் அவங்க வந்து எங்களுக்கு கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல. ஏமாமா? ஏன்னா நான் கேட்பேன், ஒரு வார்த்தை நான் கேட்பேன். ஏன்னா அதெல்லாம் நான் என்னோட கஷ்டம் இருக்குது இல்லை. இப்போதைக்கு எங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணுறவங்க யாருமே கிடையாது. இப்போதைக்கு நாங்கள் முயற்சி பண்ணி எங்களுக்குன்னு இருக்கிறதுக்குன்னு ஒரு இடத்த நாங்கள் வந்து தக்க வச்சுக்கணும், கட்டிக்கணும். இன்றைக்கி அதனுடைய முயற்சி தான். யார் என்ன சொன்னாலும் என்ன பண்ணாலும் நம்ம வந்து ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சு மாமா வந்து க்ளீன் பண்ணது. இப்போதான் கை வச்சுக்கிறேன், நடந்து எப்படி என்ன. இதுக்கப்புறம் வந்து அதில் வந்து இன்னும் என்னென்ன ப்ராப்ளம் வரும், யார் வந்து அதில் தலையிட போகிறாங்க அப்படின்றது எங்களுக்கு எதுவுமே தெரியல. இது வந்து வீட்டோடைய அப்டேட் வந்து உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு யாரும் இல்லை, சரிங்களா? நாங்கள் வந்து சீக்கிரம் கட்டிடணும் அப்படின்றது எங்களுக்காக கடவுளை மட்டும் வேண்டிக்கோங்க. நீங்கள் உங்களை வந்து நான் வந்து எங்களுக்கு பணம் காசு கொடுங்க, எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நான் கேட்கல. நாங்கள் சீக்கிரம் கட்டிடணும் அப்படின்றது கடவுளுக்காக வந்து வேண்டிக்கோங்க. எனக்காக, மாமாக்காக, அரிக்காக வந்து நீங்கள் கடவுளை வேண்டிக்கோங்க. ஏன்னா இந்த இடத்த நானும் அரியும் வந்து கஷ்டப்படுறோம், மாமாவும் கஷ்டப்படுறாங்க. பட் அவங்க காமிச்சிக்கல, அவங்களுக்கு அது பழகிடுச்சு இன்னும் சொல்ல போனால். ஏன் மாமா?
நேற்று நான் ஒரு வார்த்தை கேட்டேன், அப்படியே அவங்க கண்ணு கலங்கி நின்னாங்க, பேசினாங்க, கண்ணு கலங்கினே பேசினாங்க. நான் எதுவுமே பேசிக்கல, அதோட விட்டுட்டு அவங்கக்கிட்ட நான் ரெண்டாவது எதுவுமே பேசலை. ஒருவேளை என்ன கல்யாணம் பண்ணதுனால தான் வந்து அவனும் சேர்ந்து கஷ்டப்படுறானா, இல்லை அவன் அப்பத்துலேருந்தே இப்படி தானா? அப்பத்துல வந்து இப்படி தான் கஷ்டப்பட்டு கிடையாது. அப்பத்துலேருந்தே வந்து இவனை ஒதுக்கி தான் வைக்கிறாங்களா, பணத்துக்காக மட்டும்தான் சேர்க்குறாங்க, மீது எல்லாத்துக்கும் ஒதுக்கி வைக்கிறாங்களா அப்படின்றது எனக்கு தெரியவே இல்லை. என்ன எனக்கு எது ஒன்று முடிவோட சொல்லுவோம், அதாவது பண்ணுறப்பில் எல்லாத்தையும் சொல்கிறாங்க தான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏதாவது புதுசாக செய்யும்போது ஏதாவது பண்ணும்போது அதெல்லாம் சொல்கிறாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், சரி ஓகே நான் ரைட்டு வேணாம்னு சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.